அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுக்குறான்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கு ஒபே பண்ணிக்கிறணும். சரியா? இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மலக்குல் மௌத் இருக்கார்ல, ஒவ்வொரு மனுஷனை உயிரை வாங்குறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்கிறான். மலக்குல் மௌத்தை பிடிச்சி என்ன செய்யறான், மூசா நபிட்ட எல்லாம் அனுப்புறான். அனுப்புன உடனே உங்க உயிரை எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன அனுப்பியிருக்கான் உடனே ஓங்கி ஒரு அறை. யாரு? மூசா நபி யார மலக்க ஓங்கி அறை விட்டான். ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டாரு. அரைஞ்ச உடனே ஃபரஜா இலா ரப்பிஹி, அவர் அல்லாட்ட போய் யா அல்லாஹ் என்னை ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வச்சுட்ட, அவர் வந்து இந்த மாதிரி மூத்த விரும்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சானா, அப்படின்னா நீ வந்து போய் இந்த ஒரு மாட்டுடைய முதுகுல கையை வைக்க சொல்லு, அது எத்தனை முடி எண்ணிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்நாள் போதுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு நல்லா சொன்னாடி சம்பவம் போயிட்டே இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து அனுப்புறான் மலக்குல் மௌத்த. மலக்குல் மௌத்த அனுப்புறது அவர் டியூட்டி என்ன? வேற வேற மலக்கு அனுப்பல. மலக்குல் மௌத்துடைய வேலை என்னது? இதுதான், உசுர் எடுத்துட்டு போறது அவர் டியூட்டி. அல்லாஹ் ஒரு டியூட்டிக்காக அனுப்பி வைக்கும் பொழுது மூசா நபி என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் அனுப்புனா வர்றேன், எப்போ வரணும், எப்போ கூப்பிட்டுருக்கான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அப்படித்தானே செய்யணும். அவர் மாட்டேன்டா கூட இவர் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் எடுத்துட்டு சொல்லிட்டான், உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்டு வர சொல்லலன்னு. அதான் மலக்கு தன்மை. மலக்குடைய தன்மை என்னது? சொன்னதை செய்வாங்க. அது யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்ப மலக்கு உயிர் எடுக்க அனுப்பும் போது இவர் கை நீட்டு அடிக்கிற, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதா இருந்தா, மலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அரைஞ்சா மலக்கு அறையலாமா? மலக்கு அரைஞ்சா யார் அறையிற மாதிரி? அது அனுப்பணும்னு அறையிற மாதிரி இல்லையா? அது மலக்கு அவரை சொந்த முடிவு எடுத்தா வந்தாரு, அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அப்ப உதாரணம் வைக்கிறேன், ஒரு மனிதன் எடுத்துக்கிறோமே, ஒரு கட்டடம் நம்ம கட்டடம் கட்டுறாங்கன்னு வைங்க, அது சீல் வைக்கிறதுக்கு அதிகாரிகள் வர்றாங்க, இவன் கட்டடம் ஓங்கி அரைஞ்சான் அதிகாரிய. இது யார் அரைஞ்ச மாதிரி? சிஎம் அரைஞ்ச மாதிரி தானே. அது ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு அதிகாரி அரைஞ்சா ஒரு சீல் வச்சுட்டு வாங்குறது அந்த அரசாங்கத்துல ஆர்டர், ஜீவோ. அரசாங்கம் ஒரு ஜீவோ போடும்போது அதை செயல்படுத்த வர்றவன் அறைய முடியுமா? எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். இப்படி செஞ்சா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மலக்கூத் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எப்படி பவர்ஃபுல்லான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் யாராவது வாய் திறக்க கேளுமா, ஏத்து கேள்வி கேட்க கேளுமா, என்ன செய்யலாம்? அதை சொன்னவன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ ஆசை, கொஞ்சம் கேட்டு பாருங்க அல்லாட்ட, அது ஒரு அதாச்சும் ஏத்துக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க வந்து அல்லாட்ட போய் கேட்டு கொஞ்சம் ஆசையா இருக்கு, இன்னொரு 10 வருஷம் நான் இருந்துட்டு போறேன், அப்படி ஏதாவது சின்ன சான்சஸ் எல்லாம் தருவானான்னு நீங்க வேணா கேளுங்க. ஏன்னா கேட்டு விட்டதுனால, கேட்காம எடுத்துட்டு போனா கூட ஒண்ணு செய்ய முடியும். அப்படிதான் செய்யிருக்காங்க. நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டா உத்தரவு வாங்கிட்டு இருக்கிறான், அவரோட வர தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி எடுத்தா மூசா நபி ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, நேரம் வந்து கேட்டார்ல, அதிகபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் நான் கட்டுப்படுறேன், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு பண்ணி தர முடியுமா கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம். சரி, ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது எப்படி இருக்கிறது, என்னது இப்படிங்கிறாரு, ஓங்கி ஒரு மலக்கு அறையிறாரு. அப்ப மலக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான, அது ஒரு விஷயம், அறைய முடியுமாங்கிற விஷயம் திருப்பி அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கத. ஒரு மலக்கு ஒரு ஊரை தூக்கி பரட்டி போடுவாரு. மலக்கு என்ன செய்வாரு, கெட்ட செயல் செஞ்ச ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட மலக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி கையை விட்டு தோண்டி தலகு போட்டு பரட்டிடுவாங்க, தோசையை போட்ட மாதிரி. பஜால்னா ஆலியகா சாபிலா, கீழ்ப்புறத்தை மேல்புறமாக்கிட்டவங்க. நல்லா அந்த மாதிரி புரட்டக்கூடிய வலிமை உள்ளவர்களா. மலக்குன்றால பவர்னு அர்த்தம். மலக்கு கருத்து என்ன, மலக்குன்றால் ஆற்றல் அர்த்தம். அப்ப ஆற்றலுங்கிறதுக்கு பேரே ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள். அங்க ஒரு செகண்ட்ல இங்க இறங்குவாங்க, அடுத்த செகண்ட் அங்க நிற்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் படைத்தவர்களை வந்து அவர்களோடு ஒப்பிட முடியாத அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அறைய முடியுமா, அடிக்க முடியுமா, அவர் அறை வாங்கிட்டு ஓட முடியுமா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு பிராண இதிகாசங்கள் மாதிரி நமக்கு தெரியலையா? இப்படிதான் இந்த இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல் நமக்கு இருக்கிறதா? அல்லாஹ் சொல்வதை வானவர்கள் எப்படி கேட்பார்கள், வானவர்கள் சொல்வதை நபிமார்கள் கேட்பார்கள். யாரும் ஏத்து பேச மாட்டார்கள். அதிகபட்சமா ஆசை இருந்தால் கோரிக்கை வைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். இவ்வளவுதான் நடக்க முடியும். அப்ப இது புகாரில 3407 ஹதீஸ் படிங்க. 3407 படிச்சா கண்ணத்தில் அரைஞ்ச எல்லாமே வருது. என்னடா இது, நம்ம இதை நம்பணும்னு சொன்னா அப்ப என்ன வருது, அல்லாஹ்வையும் ஏத்து பேசலாம்னு வருது. இந்த மாதிரி ஏத்து பேசினாலும் எல்லாம் என்ன பண்ணுனா, ஒரு நபி ஏத்து பேசினார், ஏத்து நடந்தார். ஒரு நபி, எந்த நபி? யூனுஸ் நபி. யூனுஸ் நபி அந்த ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறார். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. யாரெல்லாம் இவங்க கேட்கிற மாதிரி இல்ல, அழிச்சு போடுன்னு பிரார்த்தனை பண்ணி விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஊரை அழிக்க போறேன், ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, நல்ல மக்களை கூட்டிட்டு ஊரை விட்டு காலி பண்ணிரு, இவங்களை நான் பாத்துக்கிறேன், நல்லா அனுப்பி விட்டான். அவர் போயிட்டாரு. போயிட்டு திரும்பி வர்றாரு. என்ன நினைச்சிட்டு வர்றாரு, எல்லாரும் காலியா இருப்பாங்க, ஊரு அழிஞ்சு நாசமா இருக்கு, இருக்கிற பணத்தை அடக்கி விட்டு நம்ம வீட்டுல போய் ராஜ்யம் பண்ணுவோம்னு வர்றாரு. வந்து பார்த்தா ஜேன்னு திருவிழாவா இருக்கு ஊரு. வந்து உள்ள பாக்குறேன்னு செய்து ஊர் அழிக்கப்படல, ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கோபம். என்ன கோபம், நம்மள்ட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களை ஜெயஜென்று அல்லா வச்சிருக்கிறான்னு அல்லாட்ட கோபம். இவர் நினைச்சிருக்கனே, அல்லா நடந்துச்சு, என்ன அல்லா நீ தான் அழிக்கிறேன்னு சொன்னா அது ஓகே. விளக்கம் கேட்பதற்காக ஆட்சேபனை கேட்க முடியாது. அல்லாட்ட விளக்கம் கேட்கறதுக்காக நபி கேட்கலாம்.
எல்லாம் நடந்திருக்கேன் என்ன எனக்கு புரியலையே இல்லப்பா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இவர் போன பிறகு அந்த மக்கள் எல்லாம் கூடி எல்லாம் நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், அந்த அறிகுறிகள் எல்லாம் வானத்துல வருது, எங்களை அழிச்சுக்கூடாதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் மன்னிப்பு எடுத்து விட்டுட்டான். இதை சொல்லி இருந்தா மேரேஜ் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இவர் என்ன பண்றாரு, அது எப்படி என்கிட்ட வந்து அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களை ஜெயஜெண்டு விடுறேன்னு சொல்லி கோச்சிட்டு போறாரு. அப்படின்னு நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொன்னா வதன்னூனி இஸ்தஹபு முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். ரன்னூனி என்றால் மீன் வயிற்றில் ஒருத்தர் இருந்தாரே அவரை நினைவு கூறுவீராக. இஸ்தஹபு முகாலிபன், அவர் கோவித்துக் கொண்டு போகிறார். அல்லாஹ்ட்ட கோச்சிட்டு போறாரு. எங்க கோச்சிட்டு, எங்க போய் கோச்சிட்டு, எங்க போனா அல்லாஹ்வுடைய பூமி தானே, இந்த பூமியை விட்டு கோச்சிட்டு சந்திரமண்டலத்துக்கு போனா அதுவும் அல்லாஹ்வுடைய தானே, எங்க போயிட முடியும்னு அவர் கோச்சிட்டு போறாரு. அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோச்சிக்கிட்டு போனா அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா அதோட அல்லாஹ் டாபிக் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுக்கு தெரியாதா, அல்லாஹ் அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டானா? இதுக்கா வேண்டிய கடல்ல கூட தள்ளி மீன் வயிற்றுல சிற வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் மன்னிப்பு கேட்டு பிறகு வர மன்னிச்சேங்கறான். எப்படி சொன்னான்ல, வலன்ன அல்லன் நக்திர் அலைஹி ஃபனாதா ஃபி ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இது யூனுஸ் நபி விஷயம். அல்லாஹ் எப்படி கோவம் பார்த்தீங்களா, அவனுடைய மேட்டர்ல கை வச்சா அவனுடைய அதிகாரத்துல கொஸ்டின் பண்ணனா எதிர்த்தால் அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன, நபின்னு பார்க்கவே மாட்டான். அப்ப இது இது அது மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் ஒண்ணு அண்ணா என்னைய வந்து உயிர் எடுத்துருவியா நீ, அல்லாஹ் சொன்னா எடுக்க, அதன் அர்த்தம் ஏன் உயிர் எடுக்க வந்து அவ்வளவு தெரியும் உனக்கு வந்திருக்கான்றதுக்கு மீனிங். இப்படி இப்படி ஒரு மூசா அனுப்பி அதை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. அல்லாண்டா யாருங்கிற அச்சத்தை சொல்லிக் கொடுக்க வந்தாங்களா? இரையச்சமுடையவர்களாக அந்த மக்களை மாற்றுவதற்கு வந்தாங்களா? கண்ட மாதிரி நடந்து கொண்ட அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடிய சமுதாயமாக மாற்றுவதற்கு தானே ஃபிரௌனை எதிர்த்து நின்றாங்க. அந்த ஃபிரௌன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானே, அவனை மீறி ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. இது நானே, அவங்களும் நானே இறைவன்ட்டாங்களே. இப்ப நான் தான் இறைவன் சொன்ன ஃபிரௌனை ஒழிக்க வந்துவிட்டு இவங்களும் நான் தான் இறைவன் மாதிரி நடக்கிறாங்கன்னா எப்படின்னு, எதை ஒழிக்க வந்தார்களோ அதை அவங்க செய்வார்களா? அப்ப இது மூசா நபி செய்த கான்செப்ட் தப்பு, இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, யூனுஸ் நபி சம்பவத்தை சொல்லிவிட்டு வலா தகுன் கசாஹிபில் ஹூத், முகமதே நீ வந்து இந்த மீன் வயிற்றுல இருந்தார அந்த ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ஒன்னு சொன்னா அதை எதிர்க்கிறது, அதில் அப்ஜெக்ஷன் பண்றது, அது கோவிச்சுக்கிற இந்த விளையாட்டு இருக்கக்கூடாது. எல்லா நபியையும் சொல்லிவிட்டு இவங்கள மாதிரி நடங்குறான்ல. நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வான், நீயும் அவர்களை போல நடன்னு சொல்லுவான். யூனுஸ் நபியை சொல்லும்போது மட்டும் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் மாதிரி நடக்காதங்கிறான். வலா தகுன் கசாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே ஒருவர், அது அவர் நபிதான், அவர் மாதிரி நீ ஆகிவிடாதே. நான் என்ன சொல்றேன் அப்படி கேட்கணும், என்னை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறான. அவ்வளவு எச்சரிக்கக்கூடிய ஒரு செயலையா ஒரு மூசா நபி செய்து விடுவார்கள். அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரி வசனம் இறங்கி இருக்கணும். உலகத்தை கொண்டு மூசா, இந்த மூசாவை போல் நீ ஆகிவிடாது நல்லா சொல்லியிருப்பானே நடந்து இருந்தால். அப்ப எல்லாம் கண்டிக்கவும் இல்லை, எல்லாம் கெஞ்சிடும். அப்ப நம்ம கேட்டுட்டு வா, இன்னொரு கேட்டுட்டு வாண்டு. இது எப்படி என்னமோ இது அல்லாஹ்வுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி தெரியல, மூசா நபியுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு மேட்டர் வந்து இஸ்லாத்துல கிடையாது. ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய போதனை வைத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஏகத்துவத்தை குழி தோண்டி பதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பவரும் இல்லை, அல்லாஹ் மற்றவங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒருத்தன், மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல. இப்ராஹிம் நபியை குடும்பத்தை எல்லாம் அதெல்லாம் முடியாதுட்டான்ல. லாயனால் அஹதுல் லாலிமீன், அநியாயக்காரங்களுக்கு என்னுடைய உறுதிமொழியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இதை நம்ம இதை பார்க்கும்போது என்ன செய்யறோம், இது சரியில்லை, இது மாதிரி நடந்திருக்காது. நீங்க யூனுஸ் நபியுடைய இந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா குர்ஆன்ல 21வது அத்தியாயத்துல 86வது வசனத்தையும் 68வது அத்தியாயத்துல 49வது வசனத்தை படிங்க. குர்ஆன்ல யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, அப்ப அந்த மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்குது. மூசா நபி அல்லாஹ் தானே இருக்கிறாங்க, இது கண்டிப்பா நடந்திருக்காது. நம்ம என்ன நம்பணும், மலக்குல் மௌத் மூசா நபிட்ட வந்து இருக்க மாட்டார், அவர் அடிச்சிருக்கவும் மாட்டாரு, அவர் திரும்பி வேலையை முடிக்காம மலக்கு தோற்று போய் என்ன செய்ய மாட்டார், திரும்பி போகவும் மாட்டார். இது ஏதோ ஒரு தவறா நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.